ரொம்ப வருஷம் கழிச்சு மின்னலை படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். ஜிவிஎம், ஹாரி ஜெயராஜ். ஜிவிஎம் தான் ஃபர்ஸ்ட் படம். ஹாரி ஜெயராஜ்க்கும் ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஆனால் செம்மையாக இருக்கும். சாங்ஸ் எல்லாமே இப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சாங் கூடாத மறுபடியும் மறுபடியும் ரீடைம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படம் வந்து டிவியில் ஃபோனில் தான் பல முறை பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து தேட்டரில் பார்த்தது மிகப்பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ஒரு லவ் லவ் படம்னா பிடிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் சாங்ஸு அந்த மாதிரி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக 100% பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான லவ் படம்னு சொல்லலாம். 2K கிட்ஸுக்கெலாம் இந்த படம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் 80s 90ஸ்லாம் இந்த படம் ஒரு எவர்கிரீன் மூவி. இதில் வர சாங்ஸுமே ஒரு பயங்கரமான ஒரு ரெட்ரோ சாங்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாத. அதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் அப்பாஸ்க்கும் நம்ம மாதவனுக்கும் ஒரு சின்ன ஒரு இது போயிட்டு இருக்கும், ஈகோ மாதிரி. அந்த கிளாஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் சீன்ஸு இன்னும் வேற லெவலில் இருக்கும். இந்த சாங்கோட கிளைமேக்ஸு ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு தான் இன்னமும் நம்ம ஏதாவது லவ் மீம்ஸு ஏதாவது கிரியேட் பண்ணுறதுனா இதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். விவேக் சாரை நம்ம மிஸ் பண்ணுறோம். இந்த படத்தை மறுபடியும் தேட்டரில் பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவர் நல்லா காமெடி பண்ணியிருப்பாரு. இதில் பயங்கரமாக ஒரு மியூசிக், ஒரு பிஜிஎம்ஸ் பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்கும். ஹாரிஸ் போட்டது அது இன்னை வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் அதை தான் வந்து நம்ம எதுக்காக இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸு எதுக்குனாலும் ஒரு லவ் சார்ந்த விஷயத்துக்காக நம்ம அதை தான் அந்த பிஜிஎம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிஜிஎம் மின்னலை படத்தில் இருக்கும். நம்ம ரீமாஷனோட என்ட்ரி அந்த மலையில் அந்த மின்னல் வெளிச்சத்தில் அப்போ வரும் அந்த பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓவரால் ஒரு நல்ல மூவி தான் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நாளைக்கு காதலர் தினம், லவ்வர்ஸ் டேக்கு இப்படி ஒரு லவ் படத்தை விட்டது மிகப்பெரிய 2026 இந்த வருஷத்தோட இனிய காதலர் தினம் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் யாராவது லவ் பண்ணுறீங்களோ, ஒன் சைடு டபுள் சைடு எல்லாத்துக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஒன் சைடாக பண்ணுறவங்களுக்குலாம் டபுள் சைடாக ஆகும்னு நானும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரி இது. ஏன்னா நம்ம இதை டிவியில் தான் சின்ன வயசில் பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்க்கும்போது நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ ரீரிலீஸ் மட்டும் தான் பண்ணிட்டுக்கிறாங்க. அதனால் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு லவ் படம் வந்து மாதவனுக்கு சூப்பராக ஒரு லவ்லாம் நம்ம அலைப்பாய்தையெல்லாம் அவர் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். பட் இந்த படம் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டு. நம்ம ரீமாசன்லாம் வந்து அந்த பாத்ரூமில் உட்காந்து அழுவும் போதெல்லாம் நமக்கு அழுவாச்சு வந்துடும், அந்த அளவுக்குலாம் இருக்கும். அது பாட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுருப்பாங்க அந்த சீன்லாம். அப்புறமேட்டு அந்த ஹீரோயின் பார்க்குற சீன்ஸு நம்ம ஜிவிஎம் தான் டேரக்டரு. ஜிவிஎம் அவர்கிட்ட தான் போய், அவர் தான் ஒரிஜினல் லவ் குரு. அவர்கிட்ட போய் எல்லோரும் கற்றுக்குவாங்க. இப்போ அவர் படம் எடுக்கிறது வந்து இப்போ மம்டி கூட வச்சு ஒரு படம் எடுத்துக்காக சூப்பராக எடுத்துருக்காரு. பட் அதெல்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் அப்போ லவ் படம்னாவே ஜிவிஎம் வந்து எல்லாருமே இங்கிலீஷ்லேயும் பேசுவாங்க. ஆனால் ஒரு மாதிரி ஹை கிளாஸ்லேயே போயிட்டுருக்கோம் அந்த லவ் படங்கள்லாம். இவரோட படங்கள் அந்த அந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸான படம் தான். அதனால் விவேக்கை நம்ம மிஸ் பண்ணுறோம் இந்த படத்தெல்லாம். ஏன்னா ஆர்ஐபி ஆகிட்டார். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு நம்ம நாகேஷ்லாம் வேறு லெவல் பண்ணியிருப்பார் இந்த படம் ஃபுல்லாகவே. ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு மாதிரி லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அட்டாச் ஆயிடுங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த படம் செட் ஆகுமான்னு தெரில. 2K கிட்ஸ்க்கெலாம் செட் ஆகுமான்னு தெரில. பட் ஆனால் 90-80 கிட்ஸ்க்கெலாம் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகி அந்த அந்த ஹாரிஸோட பாட்டெலாம் வந்து லூப் மோட்லேயே போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு தான் படங்கள் இருக்குது. அப்புறம் நம்ம ஹாரிஸ் மாமாவை தான் இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த மியூசிக் எல்லாமே. ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அந்த அந்த லவ் வரப்பெல்லாம் அந்த பிஜிஎம்ஸ்லாம் வந்து விளாண்டுருப்பாரு. நம்ம இப்போ அந்த ஹாரிஸ் மாமா போடுற சாங்ஸ் எல்லாம் வந்து அளவுக்கு செட் ஆகலை. பட் ஆனால் பழைய ஹாரிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரிண்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நம்ம அப்போ சின்ன வயசில் டிவியில் பார்த்துருப்போம். அப்போ எனக்கு என்ன ஒரு 8 வயசு 7 வயசு தான் இருந்திருக்கு. அதில் பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் இப்போ பார்க்குறப்ப அதுக்கு நடுவில் நம்ம நிறையா காமெடி சீன்ஸ்லாம் அந்த கேடிவியில் அந்த இதெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. அதனால் அப்போ பார்த்தா தான். அதுக்கப்புறம் தேட்டரில் பார்க்குறப்ப பிரிண்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. லவ்வர்ஸ் டேக்கு ரீரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒர்த்தான படமானா நம்ம அதை டிவிலேயே பல தாட்டி பார்த்தாச்சு. அதனால் இதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது தெரில எனக்கு. ஆனால் கூட்டங்கள்லாம் கம்மி தான். லவ்வர்ஸ் தான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. நாளைக்கு வேறு லவ்வர்ஸ் டே. எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருங்க, கல்யாணம் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓவராலாக அந்த படம் வந்து லவ்வர்ஸ் டேக்கான படம் தான். அதனால் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.
நாளைக்கு வந்து லவ்வர்ஸ் டேனால இனிய லவ்வர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். சிங்கிளாக இருக்கிறவங்க கமிட் ஆகிறவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டிவிஎம்ல வந்து லவ் மூவி முன்னே தட்டி வருவாயா, அப்புறம் பின்னலே ஆ, 3 படம் வந்து ஃபுல் ஃபிளட்ஜ் லவ்வா இருக்கும். ரேட்டிங் எனக்கு விண்ணை தாண்டி வருவாயா தான். ஏன்னா நான் ஒரு சினிமாக்காரனால எனக்கு விண்ணை தாண்டி வருவாயா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் அக்காவை லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய பேர் அதை தப்பாக தான் யோசிப்பாங்க. பட் ஆனால் லவ்வுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நாளைக்கு கண்ணுக்கு தான் இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் எனக்கு விண்ணை தாண்டி வருவாயா, அதுக்கப்புறமேட்டு வாரணமாயிரம், அப்புறம் மின்னலே. முன்னிலே ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2000 பாச்சு. நான் அப்பெல்லாம் பார்க்கல. இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அந்த மியூசிக்லாம் ஹாரிஸ் மியூசிக்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நின்று நல்லா ஸ்வீட் அப்படியே அமைத மாதிரி இருக்கு. ஏன்னா ஹாரிஸோட மியூசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸுக்கும் டேமேஜ் இல்லாமல் அந்த மியூசிக்கும் டேமேஜ் இல்லாமல் ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். அது வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட் படமே இது அவருக்கு முன்னிலே தான். பட் அதுலேயே அவர் வந்து யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஜிவிஎம் அவர் வந்துட்டு ஒரு காதல் ரசிகன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு டைலாகும் அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, அந்த 90s கிட்ட அந்த ஃபீல் பண்ணி லவ் பண்ணோம் இல்லையா, ரீலாக இருந்தாலும் அது ஃபீல் பண்ணி லவ் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. சாக்லேட் பாய் மாதவன் அவருக்கு நிறையா ப்ரூவ் பண்ணிட்டார். அலைப்பாய்திலேருந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுலேயும் அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நாகேஷ் சார் வந்து அந்த லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் நம்ம விவேக் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். இதில் வர சாங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம கேட்டுருப்போம். வெண்மதி வெண்மதி நில்லு, அப்புறம் வசீகரா, அந்த பாட்டெலாம் இன்னும் லூப் ஃபோனில் போயிட்டுருக்க ஒரு சாங் தான். அது எவர் கிரீன். அடுத்து ஆமாம், லவ்வர்ஸ் டேக்கு இது ஒரு நல்ல ஆப்டான மூவி. ஏன்னா 90s கிட் 80s 90s அண்ட் 2K கிட்ஸுக்கான ஒரு லவ்னா எப்படி இருக்கும் சாம்பிள் தான் இப்போ மின்னலே. 2K கிட்ஸ் பார்ப்பா எப்படி அவங்க எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. கேட்டால் கிரிஞ்சிம்பாங்க. பட் நம்ம 2K கிட்ட கிரிஞ்சின்றோம். அது அவ்வளோதான். நாளைக்கு லவ்வர்ஸ் டே, அப்புறம் புல்வாமா அட்டாக், ரெண்டுமே ஒரே நாளில். ஒன்று ஹாப்பி, ஒரு சைடு சேடு. அது வந்து மியூச்சுவலாக தான் வச்சுருக்கான். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி லவ்வர்ஸ் டே. புல்வாமா அட்டாக்கில் இருந்தவங்களுக்கு ஒரு சேட் டே.